ஹalleluya, praise the Lord. அன்பானவர்களே, அக்டோபர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 145:14 சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறாராம். ஆமாம் அன்பானவர்களே, இன்றைக்கி நீங்கள் மடங்கடிக்கப்பட்டு இருக்கலாம் அல்லது விழுந்து போயிருக்கலாம். ஏசப்பா சொல்கிறாரு, யாவே தேவன் சொல்கிறாரு, நான் இந்த மாதத்தில் உன்னை தூக்கி விடுவேன். ஆமீன். ஒருவேளை நீங்கள் பாவத்தில் விழுந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வியாதியிலே விழுந்திருக்கலாம், ஒருவேளை வறுமையிலே அல்லது கடன் பிரச்சனையிலே நீங்கள் விழுந்து போயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மன உளைச்சல்களிலே நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். போராட்டமான சூழ்நிலையிலே நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். ஏசப்பா இந்த மாதம் உங்களை தூக்கி விடுவார். யாபேசுடைய வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கை. அவருடைய ஆரம்பம் பயங்கரமானது, ஆனால் அவருடைய முடிவோ சம்பூர்ணமாய் தேவன் ஆசீர்வதித்தார். அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுப்பார். லூக் 13வது அதிகாரத்தில் ஒரு 18 வருஷமாக கூனியான ஒரு பெண் இருந்தார். நிமிர முடியாதபடி விழுந்து போன ஒரு பெண். இயேசு அவளை பார்த்து மனதுருகி அவளை தொட்டு நிமிர செய்தார். அவள் தேவனை துதித்தார். இந்த மாதம் நீங்கள் தேவனை துதிக்க போகிறீங்க. இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்களோட வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கை இப்படியே இருக்காது. கர்த்தர் தூக்கி விடுவார். நீங்கள் எழும்ப போகிறீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.